பேரம் நடத்தியதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. 150 கோடி வரை பேரம் நடத்தியதா குற்றச்சாட்டு. இது எப்படி பாருங்க? இல்லை, அதை நான் பத்திரிகையில் பார்த்தேன். பட் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே கைது செய்ய போகிறாங்க அல்லது இன்றைக்கி விமான நிலையத்தெல்லாம் இன்றைக்கி எல்லாம் பாதுகாப்பு போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். பட் எந்த வித உண்மை இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் தாவேக அரசு வர்றதுக்கு முன்னாலேயே சட்டமன்ற உறுப்பினருடைய காமராஜரை கடத்தி சென்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்தையே போட்டு தாவேக அரசு என்ன செய்வது? தொடர்ந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து தாவேக பக்கம் போய்கொண்டே இருக்கிறார். அப்போ அது குதிரை பேரமா இல்லை இது குதிரை பேரமா அல்லது ரெண்டுமே குதிரை பேரமா என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து ஆட்சிக்கு வந்து பழைய திமுக ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த வித வித்தியாசமும் கிடையாது. போதைப்பொருள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 150க்கு மேலே கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. 75க்கு மேலே படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. தினம் தினம் படுகொலைகள். ஒரே நாளில் 17 கற்பழிப்பு சம்பவங்கள் நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க. நான் கேட்பதெல்லாம் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதலமைச்சருக்கு என்னுடைய கேள்வி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள், குதிரை பேரை நடத்தி ஆட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் நினைக்கிற நீங்கள், இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. கரூர் சம்பவத்தில் சார் ஆதவர்ஜியில் சொல்லியிருக்காரு, போலீஸை வச்சா திமுக சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு சார். ஒரு பக்கம் இவர் போலீஸை கொலை பண்ணதான் குற்றம் சாட்டியிருக்காரு ஆதவர்ஜி. கரூர் கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் மதியம் 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு 7 மணி வரைக்கும் வந்தார். 7 மணிக்கு வந்தவர் வந்த உடனே வாங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக அங்கே நடந்த சம்பவம் என்பது அதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் ஒரு காரணமாக இருப்பார். என்னை பொறுத்த மட்டும் 12 மணிக்கு வர 7 மணி நேரம் காக்க வச்சிருக்காரு. பொதுமக்களுக்கு குடிப்பதற்கு கூட அங்கே தண்ணீர் கொடுக்க வரல. ஆக அவ்வளவு சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக இடத்தை காலி பண்ணி உடனே மெட்ராஸ் ஓடிட்டார். ஒரு தலைவராக இருந்து அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் காப்பாற்றி முடிந்தவரையிலும் காப்பாற்றி மருத்துவமனை அங்கே இருந்து நீதி கேட்க வேண்டுமே தவிர உடனடியாக மெட்ராஸ் ஓடி இப்போ இறந்தவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறது அந்த அளவுக்கு என்ன அவ்வளவு தலைவருடைய நேரம் தான் எங்களுடைய கேள்வி. இப்போ மதுரையில் ஆளுநர் ஆய்வு நடத்தியதுக்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் பிரதிநிதி போல இவர் செயல்படுவது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாருமே. அதாவது முன்னால் அதிமுக ஆட்சி நடக்கும்போது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சட்டையை கிழிச்சு கொண்டு வெளியே வந்தார். அன்றைக்கு ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை போய் தேடி ஆளுநர் போய் மனு கொடுத்தாங்க. அதன் பிறகு தாவேக ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது எங்களுடைய இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எங்களை ஆட்சி அமைக்க வேண்டும், பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சொல்லி கொடுத்தா பரவாயில்லை. சட்டம் படித்தவர்களாம் நீங்கள் சட்ட அமைச்சராக இருக்கிறாங்க, அவங்க நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், எங்களை ஆட்சி அமைக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி கவர்னர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. அதை கூட தெரியல அவங்களுக்கு, அதை கூட சொல்ல தெரியல. எழுதி அது பிறகு கவர்னர் அட்வைஸ் பண்ணி இல்லை நீங்கள் திருப்பி எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நீங்கள் எழுதி கொண்டு வாங்க நான் தாரேன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஒற்றுமையோட கவர்னர் இருக்கார். சரி, இது ஒரு பக்கம். ஒரு ஆளுங்கட்சி தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த உரையை தான் கவர்னர் வாசிக்க வேண்டும். அது பல்வேறு வித்தியாசங்கள், மத்திய அரசு மாநில அரசு வித்தியாசங்கள் இருந்தால் கூட ஆளுநர் இவர்கள் எழுதி கொடுத்த உரையை அப்படியே வாசிச்சுட்டாங்க. ஆளுநர் அதுலேயும் அவங்கள ஒத்து போகிறார். எல்லா வகையிலும் ஆளுநர் ஒத்து போகிறார். ஆளுநர் மதுரைக்கு போயிட்டு ஒரு சௌராஷ்டிரா கல்லூரியில் ஒரு விழாவுக்கு போயிட்டு விழாவுக்கு போகும்போது வைகை ஆற்றில் இருக்க தண்ணி இல்லையான்னு கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறாருன்னா, முயற்சி பண்ணணும். அதாவது பல்வேறு மத்திய அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனம் நிறைய இருக்குது. சிஎஸ்ஆர் ஃபண்டு வச்சு அதை வந்து அது துப்புரவு பண்ணலாம். அந்த வகையிலும் ஆளுநர் சொல்லியிருக்கலாம். செஞ்சிலுவை நிறுவனம் இருக்கிறது. அந்த செஞ்சிலுவை நிறுவனத்தினுடைய மாவட்ட தலைவர் அந்த விழாவுக்கு வந்திருக்கார். அதனுடைய செஞ்சிலுவை நிறுவனத்தை மாநில தலைவரும் ஆளுநர் தான். ஸோ அந்த மாவட்ட தலைவர்கிட்ட நம்முடைய ஆளுநர் அவர்கள் கேட்குறாங்க, செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஆளுநர் செய்ய வேண்டிய, கேட்க வேண்டிய கேள்விகள். இன்னொன்று, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 167 படி ஆளுநர் மத்திய அரசு நிறுவனம்
அல்லது இவர் எங்கு போகிறாரோ அரசு நிறுவனங்களை ஆய்வு செய்ய முடியும் என்பது விதியில் இருக்குது. ஆக ஆளுநர் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எல்லா கட்சியிலும் சேர்ந்து இவ்வளோ கற்பழிப்பு சம்பவம் நடக்கு, கஞ்சா இருக்குது, கொலை நடக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதை கேட்கலாமே தவிர ஆளுநர் அந்த காலத்தில் இந்த காலத்து வரையிலும் இந்த ஆளுநரை வச்சே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் கேட்பது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அல்லது எதிர்கட்சிகள் இன்னும் பழைய பாங்கிலே போகாமல் 60 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. 60 வருஷம் இப்போ மாற்றம். அதனால் மக்கள் அரசியல்வாதிகள் மனதிலே ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களுக்கு நல்ல செய்தியில் ஈடுபட வேண்டும் என்று அனைத்து கட்சியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்து தாவே அதான் சொல்லிட்டேன், குதிரை பேரம் தான்.